ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர்ஸ் சேனல். ஆக்சுவலி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மண்டே மார்க்கெட்டில் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் ஃபோக்கஸில் இருக்கும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் ஃபோக்கஸில் இருக்கும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிற ஸ்டாக்ஸ், அதாவது டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் வர ஸ்டாக்ஸ் இதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்க ஸ்டாக்ஸில் ஆர்பிஎல் பேங்க் இருக்கிறாங்க. இவங்க கிட்டத்தட்ட 3500 கோடி வந்து ஈக்விட்டி இஷ்யூன்ஸ் மூலமாட்டும் QIP மூலமாட்டும் 3000 கோடி வந்து ரைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸில். ஸோ டோட்டலாக 6500 கோடி இவங்க ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்காண்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவலுக்காண்டி வெயிட் பண்ணுறாங்க 82 ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில். ஸோ ஆர்பிஎல் பேங்க் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். NHPC பார்த்தீங்கன்னா பாரிங்ஸ் மூலமாட்டு, அதாவது அவங்களோட பாரிங் பிளான் ஃபினான்ஷியல் 26ல் 10,000 கோடி ரைஸ் பண்ணுறதுக்கு அது வந்து பிளானிங்கில் இருக்கிறாங்க. ஸோ இதனால் NHPCயும் ஃபோக்கஸில் இருக்கும். பெல் வந்து பார்த்தீங்கன்னா DRDOட லேபு கூட வந்து டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதாவது ரேடார் டோம்ஸ் அது வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு. ஸோ இதனால் பெல்லும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். டாரன் பவர் மத்திய பிரதேசில் ஒரு கோல் பேஸ்டு பவர் பிளான்ட் செட்டப் பண்ணுறதுக்கு அல்ட்ரா சூப்பர் கிரிட்டிக்கல் பவர் பிளான்ட் 1600 மெகாவாட்டு லெக்ட்ராஃப் அவார்டு வந்து அவங்களுக்கு கிடச்சிருந்துச்சு. இது போக அதானி பவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 800 மெகாவாட் ப்ராஜெக்ட் கிடச்சிருந்துச்சு. ஸோ அவங்களும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருப்பாங்க. PG எலக்ட்ரோ பிளாஸ்ட் இவங்க வந்து இவங்களோட சப்சிடரி ஒரு கம்பெனி இருக்குது. அவங்க வந்து ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கவர்மெண்ட் ஆஃப் மகாராஷ்டிரா போட்டிருக்காங்க. 1000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் கிரீன்ஃபீல்ட் கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ் ஃபெசிலிட்டி காமரகோன் அல்ஹியார் நகர் அங்கே வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதனால் PG எலக்ட்ரோ பிளாஸ்ட்டும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். ஏத்தர் எனர்ஜி அவங்களோட ரீட்டைல் எக்ஸ்பேன்ஷன், அதாவது 200லேருந்து இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 200 அவுட்லெட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து 700 அவுட்லெட்ஸ் ஆட்டு ஃபினான்ஷியல் 26க்குள்ளே எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மார்க்கெட் ஷேர் 20% நாங்கள் கேப்சர் பண்ணுவோம். கிட்டத்தட்ட 17% வந்தாச்சு. மேபி அவங்க 20% கேப்சர் பண்ணவும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ் இவங்களோட US பிஸ்னஸ் இருக்குது. அதான் ஸ்டெர்லைட் டெக்னாலஜி INC. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா US கோர்ட்டுக்கு வந்து $96.5 மில்லியன் வந்து பிரெசிமியன் கேபிள்ஸ் அவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டியிருக்குது. அவங்க கேஸ் ஃபைல் பண்ணதுனால இப்போ அவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு சம் இஷ்யூஸில். இது வந்து ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பேங்க் ஆஃப் இந்தியா வந்து மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட் பேஸ்ட் லெண்டிங் ரேட்டை வந்து குறைக்கிறாங்க. அதாவது 1 மாதம் 3 மாதம் 6 மாதம் அதுக்கான டென்யூரை வந்து 10 பேசிஸ் பாயிண்ட் குறைக்கிறாங்க. 1 இயருக்கு 5 பேசிஸ் பாயிண்ட்டும் 3 இயருக்கு வந்து 15 பேசிஸ் பாயிண்ட்டும் குறைச்சிருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க பேங்க் ஆஃப் இந்தியா. GOCL கார்பரேஷன், அதாவது ஹிந்துஜா குரூப்போட கம்பெனி, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. தெர்மல் பவர் ஆப்ரேஷன் ஆஃப் ஹிந்துஜா நேஷனல் பவர் கார்பரேஷன் அதை வந்து அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு 1040 மெகாவாட்டு கோல் பேஸ்ட் பிளான்ட்டு. ஸோ இது வந்து விசாகப்பட்டினத்தில் இருக்குது. ஸோ அந்த அக்யூசிஷனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ GOCL வந்து எனர்ஜி செக்டாருக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் இந்த பிஸ்னஸை வந்து அக்யூசிஷன் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு ஹிந்துஜா குரூப்போட போர்டும் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு 6 பென்னி ஸ்டாக்கு 4 ட்ரேடிங் செஷனில் 25% வரைக்கும் விழுந்திருக்குது. இதில் என்கிட்ட ஒரு பென்னி ஸ்டாக் உண்டு. கர்நாவட்டி ஃபினான்ஸ் 24% ஒரு வாரத்தில் விழுந்திருக்கு. ₹1.40 க்ளோஸ் ஆயிருக்கு. வெல்க்யூர் ட்ரக்ஸ் அண்ட் ஃபார்மசிட்டிகல்ஸ் 18% ஒரு வாரத்தில் விழுந்திருக்குது. ₹9.73 க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா என்கிட்ட கொஞ்சம் கிடக்குது. ஒரு 100 ஸ்டாக் சம்திங் வந்து வாங்கி போட்டிருக்கேன் வெல்க்யூர் ட்ரக்ஸ் அண்ட் ஃபார்மசிட்டிகல்ஸில். ரிஸ்க் எடுத்து கன்சிடர் பண்ணியிருக்கேன். இவங்க தான் போனஸ் ஸ்பிளிட்டெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பட் இதில் கன்சிடர் பண்ணலாமான்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. ரொம்பவே சின்ன கம்பெனியாக இருக்குது. 109 crores தான் இதோட மார்க்கெட் கேபிடேஷன் இருக்குது. இவங்க 10 அதாவது 1:10 அந்த ரேஷியோவில் போனஸும் 1:10 அந்த ரேஷியோவில் ஸ்டாக் ஸ்பிளிட்டும் கொடுக்க போகிறாங்க. பட் இந்த ஸ்டாக்கில் வந்து ரிஸ்க் அனாலிசிஸ் பண்ணிக்கோங்க. ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் 18% விழுந்திருக்கு. ₹1.52 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்குவாஷர் இந்தியா 17% ஒரு வாரத்தில் விழுந்திருக்கு. $40 க்ளோஸ் ஆயிருக்கு. வின்ட்ரான் இன்ஃபர்மேட்டிக்ஸ் இது வந்து 15% விழுந்திருக்கு. ₹10.59 க்ளோஸ் ஆயிருக்கு. பிராதின் லிமிடெட் 14% விழுந்திருக்கு. $36 க்ளோஸ் ஆயிருக்கு. லீடிங் லீசிங் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் 13% விழுந்திருக்கு. ₹5.41 க்ளோஸ் ஆயிருக்கு. ஜூலியன் அக்ரோ இன்ஃப்ராடெக் 12% விழுந்திருக்கு. ₹8.82 க்ளோஸ் ஆயிருக்கு. கிரசண்டா ரயில்வே சொல்யூஷன் 10% விழுந்திருக்கு. ₹3.55 இருக்குது. யுவராஜ் ஹைஜீன் ப்ராடக்ட் ₹17.63 க்ளோஸ் ஆயிருக்கு. 9% லாஸ்ட் ஒரு வாரத்தில் விழுந்திருக்குது. ஸோ இது வந்து இன்ஃபர்மேஷன் பர்பஸுக்கு வேண்டி ஷேர் பண்ணுறேன். பட் இது வந்து கன்சிடரேஷன் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது. நீங்கள் வந்து இந்த மாதிரி பங்குகளில் வாங்குறீங்கன்னா இது எல்லாமே லாங் டேர்ம்லலாம் பெட் பண்ண முடியாது. நான் என்ன பண்ணுவேன்னா வாங்கி போட்டுருவேன். ஒரு 100 ஷேர் 500 ஷேர் நீ வாங்கி போட்டுட்டு ஒரு டபுள் த ரிட்டர்ன்ஸ் கிடச்சாலே எக்ஸிட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவேன். அது நமக்கு லாபம் தானே. பெருசாக லாங் டேர்மெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் நெகட்டிவில் போயிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா கேபிட்டல் IPO பற்றி அப்டேட் வந்திருக்குது. ஸோ ஆக்சுவலி அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா $2 பில்லியன் IPO இருக்கும். 17,200 கோடி. செப்டம்பர் 22 அந்த சமயத்தில் அந்த IPO வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 22 to 30 செப்டம்பர் 30க்குள்ளே அது வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டும் ஆகிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ செப்டம்பர் கடைசியிலே லிஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ இதில் இந்த IPOவில் பார்க்கும்போது 4 to 7.58 crores வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணுறாங்க. இதில் ஃப்ரெஷ் இஷ்யூ 21 crores,
ரிமைனிங் 26.58 வந்து ஆஃபர் ஃபார் சேலில் பண்ணுறாங்க. ஆஃபர் ஃபார் சேலில் டைல்யூஷன் நடக்கு. டாடா சன்ஸ் வந்து 23 கோடி ஷேர் டைல்யூட் பண்ணுவாங்க. இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் 3.58 crore ஷேர் டைல்யூட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி டாடா சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 88.6% வந்து டாடா கேபிட்டலில் ஓன் பண்ணுறாங்க. ஐஎஃப்சி 1.8% ஓன் பண்ணுது. டாடா கேபிட்டலோட கிராஸ் லோன் வந்து 2.26 lakh crore இருக்குது. காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத்னு பார்க்கும்போது அதாவது சிஏஜிஆர்னு சொல்லுவாங்க 37% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஃபினான்ஷியல் 23 to 25 அந்த காலகட்டத்தில். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 3641 கோடியாக இருக்குது ஃபினான்ஷியல் 25ல. இதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அசட் குவாலிட்டி ஸ்டேபிளாக இருக்குது. கிராஸ் பேட் லோன்ஸ் 1.9 இருக்குது. நெட் பேட் லோன்ஸ் வந்து 0.8 இருக்குது. நெட் ப்ராஃபிட் 1041 கோடியாக இருக்குது. இது கிட்டத்தட்ட சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது டபுளாக இருக்குது. டோட்டல் இன்கம் 7092 கோடியாக இருந்துச்சு. ஸோ ஒரு நல்ல கம்பெனி தான். நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்மெண்ட்டில் நல்ல கம்பெனி தான். ஆக்சுவலி உங்களுக்கு 7 million கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாடா கேபிட்டல் கைவசம் இருக்குது. இவங்க வந்து இன்சூரன்ஸு, கிரெடிட் கார்டு, வெல்த் சர்வீஸு, ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் 795 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 865 ரூபா போன மாதம் இருந்துச்சு. அக்டோபர் பீக்கில் வந்து 1095 வரைக்கும் போனது. போன வருஷம் அக்டோபரில் 2024 1095 வரைக்கும் போச்சு. ஆக்சுவலி டாடா குழுமத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெண்ட் இயர்ஸில் இது 2வது ஐபிஓ. ஏன்னா ரீசென்ட்லி டாடா டெக்னாலஜிஸ் லிஸ்ட் பண்ணாங்க நவம்பர் 2023 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ டாடா கேபிட்டல் ஐபிஓ வருது. ஸோ நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்மெண்ட்டில் இது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஐபிஓ இருக்குது. ஏன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்கோட HDB ஃபினான்ஷியல் சர்வீஸ் அது 12,500 கோடி ரைஸ் பண்ணாங்க. இது போக பார்த்தீங்கன்னா இவங்க ஐ திங்க் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் அதோட ஐபிஓவும் பெருசாக இருந்த மாதிரி தெரியல நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்மெண்ட்டில். இதோட சின்ன ஐபிஓ தான். ஸோ ஓவரால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி ஐபிஓவில் இது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஐபிஓட்டு வரப்போகுது. என்ன மாதிரி வருது அப்படின்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ். ஸோ ஆக்சுவலி எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் இந்தியாவில் பிரைமரி மார்க்கெட்டில் ஈக்விட்டியில் 40,305 கோடிக்கு வாங்கியிருக்காங்க பிரைமரி மார்க்கெட்டில். இது போக பார்த்தீங்கன்னா அவங்க சில எக்ஸிட்டும் பண்ணியிருக்கிறாங்க. 39,063 கோடி ஆகஸ்ட்டில் அவங்க எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டோட்டலாட்டு 2025 எஃப்ஐஎஸ் விற்றது 1,70,940 கோடியாக இருக்குது. ஸோ 2024 இதே சமயத்தில் அவங்க விற்றுருந்தது 1,21,210 கோடி. ஸோ இதை காட்டிலும் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸோட செல்லிங் வந்து அதிக அளவில் வளர்ந்துருக்குது. ஸோ இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இது வந்து இப்போ இருக்க மார்க்கெட் சுச்சுவேஷனில் இன்னும் இன்க்ரீஸ் ஆக தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஆகஸ்ட் 29 மட்டும் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் விற்றது 8,312 கோடி. நெட் பயஸாக இருந்தது டிஐஎஸ் 11,487 கோடிக்கு வாங்கியிருந்தாங்க. இது போக ஐடி செக்டார்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து அவுட்ஃப்ளோ நடந்திருக்கு. இப்போ ஃபினான்ஷியல் சர்வீஸில் 13,471 கோடி அவுட்ஃப்ளோ ஆகிருக்குது. ஆகஸ்ட்டில் அவ்வளோத்துக்கு விற்று வெளியெடுத்திருக்காங்க. இதில் ஐடி செக்டாரில் 6,380 கோடி அவுட்ஃப்ளோ நடந்திருக்குது. ஆயில் அண்ட் கேஸு, கன்சியூமபிள் ஃபியூல்ஸில் 4,091 கோடி அவுட்ஃப்ளோ நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் 15 டேஸில் மட்டும். பவர் அண்ட் ஹெல்த் கேரில் மட்டும் ஆக்சுவலி பவரில் வந்து 2,358 கோடி, ஹெல்த் கேரில் 2,095 கோடி. ரியாலிட்டி, எஃப்எம்சிஜி, கன்சியூமர் டியூரபிள்ஸு இதில் இந்த ஈச் செக்டார் வந்து 1000 கோடி வச்சு எக்ஸிட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 வீக்ஸில் மட்டுமே எஃப்ஐஎஸ் வந்து 20,976 கோடி ஆஃப்லோட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த டேரிஃப் இஷ்யூ அது இருந்ததுனால ஆஃப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இன்னும் மேபி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக தான் சான்சஸ் இருக்குது. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு சொல்லி. மார்க்கெட் ட்ரேடிங் கைடு அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல் வந்துருந்துச்சு. இதில் 2 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே மார்க்கெட்டில் பை பண்ணலாம். 13% வரைக்கும் மேலே போக சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒன்று லியூமேக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 4,207 ரூபாவில் இருக்குது. 11% மேலே போகும்னு சொல்கிறாங்க. 4,450 ரூபா டார்கெட் ப்ரைஸு, ஸ்டாப் லாஸ் 4,000 சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு பங்கு இருக்குது. அதான் ஆத்தும் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 3,232 ரூபாவில் இருக்குது. 13% மேலே போகும். ஸ்டாப் லாஸ் 3,080, டார்கெட் 3,450 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஆர்டிகிளில் வந்ததை அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது யாருமே கன்ஃபார்ம் மேலே போகும்னு சொல்லி பை பண்ணிடாதீங்க. இது வந்து ஆர்டிகிளில் வந்ததை மென்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீக் டிவிடெண்ட் தர ஸ்டாக்ஸு. ஸோ இதில் எக்ஸ் டிவிடெண்டுக்கான டேட் வர ஸ்டாக்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் இது வரைக்கும் எனக்கு கிடச்ச டீட்டெயில்ஸு அந்த டிவிடெண்டுக்கான அந்த அமௌண்ட்டும் இருக்கும், எக்ஸ் டேட்டும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் எக்ஸ் டேட் போட்டு எந்தெந்த கம்பெனி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ டிவிடெண்டு மென்ஷன் ஆகலை. இல்லை செப்டம்பர் 1 ஆல்பியஸ் லைஃப் சயின்சஸ், எல்நெட் டெக்னாலஜிஸ், கான்பூர் பிளாஸ்டிக் பேக்கு, பட்டேல் இன்டிகிரேட்டட் லாஜிஸ்டிக்ஸ், ரிஷி ரூப்பு, ட்ரிவனி டர்பைன், ட்ரிவனி இன்ஜினியரிங் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இது எல்லாமே செப்டம்பர் 1 எக்ஸ் டேட் வருது. ஸோ எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரில. நெக்ஸ்ட் செப்டம்பர் 2 அஜ்மீரா ரியல்டி அண்ட் இன்ஃப்ரா, பன்சால் ரூஃபிங் ப்ராடக்ட், தீபக் ஃபெர்டிலைசர் அண்ட் பெட்ரோகெமிக்கல், இபிஎல் கேப்ரியல் இந்தியா, குஜராத் நர்மதா வேல்யூ ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல்ஸ், ஹிக்கல், அயோன் எக்ஸ்சேஞ்ச் இந்தியா, கிறிஸ்டல் இன்டிகிரேட்டட் சர்வீஸ், மாடுசான், முகேஷ் பாபு ஃபினான்ஷியல் சர்வீஸ், பனாமா பெட்ரோகெம்,
நெக்ஸ்ட்டு ரேடியன்ட் கேஷ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ், ரத்னமணி மெட்டல்ஸ் அண்ட் டியூப்ஸ், ட்ரிபோ வெண்டாஸ், பிம்ஜி சாவரி, டிபிஎல் பிளாஸ்டிக், யாஷு இண்டஸ்ட்ரீஸ். இது எல்லாமே செப்டம்பர் 2 பார்த்தீங்கன்னா எக்ஸ் டிவிடன் டேட் வருது. நெக்ஸ்ட்டு செப்டம்பர் 3 ஆஷி இந்தியா கிளாஸு, கரோரா இந்தியா, கான்கார்ட் பயோடெக், ஜிசி வெஞ்சூஸ், இன்டர்நேஷனல் கம்பஷன் இந்தியா, கோயில்பட்டி லக்ஷ்மி, ரூரல் ஃப்ளோர் மில்ஸ், பதஞ்சலி ஃபுட்ஸ், போக்கர்னா, பிரஸ்டீஜ் எஸ்டேட் ப்ராஜெக்ட், ப்ரீவஸ் டன் ப்ரோ, விஎஸ்டி ட்ரில்லர்ஸ் டிராக்டர்ஸ். இது எல்லாமே செப்டம்பர் 3 எக்ஸ் டிவிடன் டேட் வருது. நெக்ஸ்ட்டு செப்டம்பர் 4 A1 அலைட் டிஜிட்டல் சர்வீஸ், ஏஐஐ இன்ஜினியரிங், நெக்ஸ்ட் அக்ஷர் கெம் இந்தியா, அஷாஷி ஷாங்கோன் கலர்ஸ், ஏஎஸ்ஐ இண்டஸ்ட்ரீஸ், பயட் ஃபின்சோ, பாரத் பிலிஜி, BMW இண்டஸ்ட்ரீஸ், கெம்ஃபேக்ட் அக்கலிஸ், க்ளீன் சயின்சஸ் டெக்னாலஜி, கம்ஃபர்ட் கமோட்ரேட் கம்ஃபர்ட் ஃபின்கேப். நெக்ஸ்ட் என்டர்டைன்மெண்ட் நெட்வொர்க் இந்தியா, ஃபினோலெக்ஸ் கேபிள், ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, குஜராத் கேஸ், குஜராத் தெமிஸ் பயோசின், இண்டோகோ ரெமெடிஸ், இண்டசில் ஹைட்ரோ பவர் அண்ட் மேக்னஸ், த இந்தியன் வுட் ப்ராடக்ட்ஸ், கல்யாண் ஜுவல்லர்ஸ், காப்ரான், லெக்ஸ் நிம்பிள் சொல்யூஷன், லைலாய்ட் என்டர்பிரைசஸ், மாஸ்டா, மேக் கான்ஃபரன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ், மெட்ரோ பிராண்ட்ஸ், நாகர் கேபிட்டல் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ். நெக்ஸ்ட் நாகர் பாலிஃபிம்ஸ், நாகர் ஸ்பின்னிங் மில்ஸ், நேஷனல் பிளாஸ்டிக் டெக்னாலஜிஸ், த நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி, என்ஐடி லேர்னிங் சிஸ்டம், என்ஆர்பி பியரிங்ஸ், என்டிபிசி, ஆயில் இந்தியா, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ், அதாவது ஓஎன்ஜிசி, பெர்ஃபெக்ட் பேக், பிஓசிஎல் என்டர்பிரைசஸ், பிரின்ஸ் பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ், ரூபி மில்ஸ், சவேரா இண்டஸ்ட்ரீஸ், ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லேண்ட் அண்ட் அசட், ஸ்ரீ ஜெகடம்பா பாலிமர்ஸ், எஸ்எம்எல் பியரிங்ஸ், ஸ்டெர்லிங் டூல்ஸ், சுப்ரஜித் இன்ஜினியரிங், சூர்யா ரோஷினி, தெமிஸ் மெடிக்கேர், டைம் டெக்னோபிளாஸ், டினார் ரப்பர் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிரான்ஸ்ரைல் லைட்டிங், டிவிஎஸ் சிரிச்சிகாரா, யூனி ஆபெக்ஸ் அலாய் ப்ராடக்ட்ஸ், யூனிவர்சல் கேபிள்ஸ், விந்தியா டெலிலிங்க்ஸ் அண்ட் யாஷ் ஹை வால்டேஜ். இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 4 வந்து இந்த டிவிடெண்டுக்கான எக்ஸ் டேட் வருது. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. பட் டிவிடெண்டுக்கான ப்ரைஸ் எதுவுமே இதில் அப்டேட் ஆகலை, அதனால நானும் அப்டேட் பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு ராயல் என்ஃபீல்டு என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து 18% ஜிஎஸ்டி டேக்ஸ் லாபம் வந்து டூ வீலர் வெஹிக்கிள்ஸுக்கு வந்து ஒரு யூனிஃபார்மாக வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா 350 சிசி கீழே ஒரு ஜிஎஸ்டி, அதுக்கு மேலே ஒரு ஜிஎஸ்டி அப்படின்னு சொன்னதுனால இப்போ 18% ஜிஎஸ்டியை வந்து டூ வீலர்ஸுக்கு வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வேதாந்தா பற்றி கேட்டிருக்கீங்க. வேதாந்தா வந்து கடன் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குளோபல் ஏஜென்சிஸே, அன்னைக்கு ஒரு குளோபல் ஏஜென்சி சொல்கிறாங்க அது பான்சி ஸ்கீம் மாதிரி ரன் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடன் அடைக்கிறாங்க. ஸோ எனக்கு வேதாந்தா மேலே நம்பிக்கை இல்லை. நெக்ஸ்ட் செமிகண்டக்டர் ஷேரை பற்றி சொல்லுங்கள். செமிகண்டக்டரில் நிறைய கம்பெனிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. டாட்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வேதாந்தாவும் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா கம்பெனிஸுமே அதானி கூட செமிகண்டக்டர் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆல்ரெடி டாட்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ செமிகண்டக்டரில் நம்ம ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்க கம்பெனிஸே நிறைய பேர் செமிகண்டக்டர் பிஸ்னஸில் தான் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வெல்க்யூர் ட்ரக்ஸ்ன்னு பார்க்கும்போது கேட்டிருந்தாங்க, அது 10 ரூபாய்க்குள்ளே இருக்குது. அந்த பங்கு வேல்யூஷன் சீப்பாக தான் இருக்குது, கடனும் பெருசாக இல்லை. பட் அது லாங் டேர்முக்கு கரெக்டாக பெட் பண்ண முடியுமான்னு தெரில. பட் நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் வாங்கி வச்சிருக்கிறேன். அதெல்லாமே ஷார்ட் டேர்மு தான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.